டாக்டர், பெண்களுக்கு யூடிஐ வர காரணம் என்ன டாக்டர்? பெண்களுக்கு யூடிஐ எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அவங்களுடைய அனாட்டமி தான் முக்கியமான காரணம். ஷார்ட் யூரித்தல் கோர்ஸ், அவங்க யூரித்தல் கோர்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அவங்களுடைய பெரினியல் அமைப்பும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் ரொம்ப காமனாக வந்து. டாக்டர், நிறைய பேருக்கு ரெக்கரண்ட் யூடிஐஸ் எதனால் வருது டாக்டர்? ரெக்கரண்ட் யூடிஐ வரதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சரலாக அப்நார்மலாக ஒரு யூரினரி ட்ராக்ட் இருந்துச்சுனாலோ, அல்லது மெட்டபாலிக் டிசீஸ், சுகர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு வந்து ரெக்கரண்டாக யூடிஐ வரும். சுகர் அதிகமாக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, யூரின் வழியாக சுகர் லீக் வெளியே வரதுனால அந்த யூரின் சுகர் வந்து பாக்டீரியாவுக்கு ஃபுட்டு மாதிரி ஆகிடும். கூடவே பார்த்திங்கன்னா, அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷனுக்காக மாத்திரைகள் அடிக்கடி எடுத்துக்கும்போது அந்த பாக்டீரியா வந்து ஆன்டிபயாட்டிக்ஸ்க்கு ரெசிஸ்டன்ட் உருவாச்சுனாலும் நம்மளால் அதை க்யூர் பண்ண முடியாது. ஸோ ரெக்கரண்டாக யூடிஐ வந்துட்டு. டாக்டர், இதுக்கு என்ன டாக்டர் சொல்யூஷன்? ஸ்ட்ரக்சரல் அப்நார்மல் இருக்குது, லைக் யூரித்ரல் ஸ்ட்ரிக்சர் இருக்குது, ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் இருக்குது, இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம அந்த அந்த ஸ்ட்ரக்சரல் அப்நார்மாலிட்டியை கரெக்ட் பண்ணால் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோலாக வாய்ப்பு இருக்குது. சுகர் இருக்குன்னா சுகர் வந்து ஸ்ட்ரிக்டாக கண்ட்ரோல் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இந்த சுகர்னால் வர யூடிஐக்கும் நம்ம அவாய்ட் பண்ணலாம். பாக்டீரியாவுக்கு ரெசிஸ்டன்ட் வருது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எம்பிரிக்கலாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. எம்பிரிக்கலானா என்ன ஆர்கானிசம் தெரியாது, பட் யூடிஐக்கு காமனாக கொடுக்குற மருந்துலாம் கொடுக்குறது. அதுக்கு பதிலாக நம்ம கல்ச்சர் எடுத்து அந்த கல்ச்சர் ரிப்போர்ட்டில் என்ன ஆர்கானிசம் வருது, அந்த ஆர்கானிசம்க்கு என்ன மாத்திரை கேட்குது அப்படின்றத பொறுத்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா அதை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு வழி.